டாய் ஸ்டோரி யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். பிக்சாரில் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஆக்சிடென்டலா ஒரு மூவியே வந்து டெலீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லா. ஸோ அதுதான் வந்து டாய் ஸ்டோரி 1982ல நடந்த சம்பவம். இது வந்து ஒரு சின்ன ராங் கமெண்ட்னால மொத்த சிஸ்டமே வந்து அதில இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டெலீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வுடி அப்படிங்கிற கேரக்டரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெலீட் ஆயிருச்சு. அனிமேட்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட இயர்ஸ் ஆஃப் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழியிறத நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஓவர் 90% ஆஃப் மூவி வந்து டெலீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதுக்கப்புறம் தான் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது பேக்கப் எதுவுமே அதில் வந்து அவங்க எடுத்து வைக்கல. மொத்த டாய் ஸ்டோரி 2வே கரப்ட் ஆக போகுது. 90 மில்லியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேனிக் மோடுக்கு ஆகிட்டாங்க. அப்போ தான் வந்து அதோட டெக்னிக்கல் டேரக்டர் வந்து ஒருத்தங்க அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுனால வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கம்ப்யூட்டரில் மொத்த அந்த படத்தோட இதுவுமே வந்து அவங்களும் ஒரு காப்பி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட கம்ப்யூட்டரை அன்ப்ளக் பண்ணி காரில் வச்சு ரொம்ப